வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்கோவளம் வராத்துப்பள்ளியில் பெண் ஒருவரது சடலம் கம்பிப்பள்ளியால் மூடப்பட்டு பொது கிணற்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணை நேற்று மாலையில் இருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடி சென்ற நிலையில் அக்கிணற்றில் அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து நேற்றைய தினம் கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தை சந்தையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயம் அடைந்த பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 70 வயதுடைய யாசகம் செய்யும் பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் சாரதியான 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சிராட்டிக்குளம் பகுதியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பு ஒன்றை நடாத்தியுள்ளார். குறித்த கிராமமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமம் என்பதுடன் வெள்ள அனர்த்தத்தின் போது இந்த கிராமத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததால் குறித்த சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்பட்டிருந்தது. இதனால் குறித்த கிராம மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த கிராம நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்துள்ளார். இதன்போது சிராட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதி சீரமைப்பு, நெல் உலரவிடும் தளம் அமைத்தல், யானை வேலி அமைத்தல், சிராட்டிக்குளம் மாதிரி கிராமத்தில் தாழ்நில பகுதியில் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், பொது போக்குவரத்து பிரச்சினை, வனவள திணைக்களத்தால் மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்த உறுப்பினர் குறித்து பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கை கடிதங்களை தனித்தனியே தன்னிடம் கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் உரிய தரப்பினருடன் பேசி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். அனுராதபுரம் இப்பலோகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வலவேகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் வலவேகம பிரதேசத்தை சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கடந்த சனிக்கிழமை இரவு தனது வீட்டில் மற்றொரு நபருடன் இணைந்து மதுபானம் அருந்திக் கொண்டிருந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த மரணம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1 கிலோ நாடு அரிசியை 225 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அடுத்த 10 நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். நெல் கொள்வனவிற்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதன்படி நாடு அரிசி 1 கிலோவின் மொத்த விலை 225 ரூபாவாகவும் சில்லறை விலை 230 ரூபாவாகவும், வெள்ளை அரிசியின் மொத்த விலை 215 ரூபாவாகவும் சில்லறை விலை 220 ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும். இதேவேளை நாடு அரிசி 1 கிலோ 220 ரூபாவாகவும், சம்பாவின் மொத்த விலை 235 ரூபாவாகவும், சில்லறை விலை 240 ரூபாவாகவும், கீரி சம்பா அரிசியின் மொத்த விலை 255 ரூபாவாகவும், சில்லறை விலை 260 ரூபாவாகவும், அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளில் இருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அரிசி தொடர்பான பிரச்சினைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் அரிசி வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரியுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டது. எதிர்வரும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் தன்னார்வலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி அரங்கத்தில் நடைபெற்ற மகோத்சவ நிகழ்ச்சியின் போது காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்று பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்திய கலாச்சாரத்தில் சேவை என்பது மிகப்பெரிய தர்மம், சேவை என்பது மிகப்பெரிய
மிகப்பெரிய மதம். அந்த வகையில் பொது சேவை என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு சமம். இச்சேவையை திட்டமிட்டு செய்தால் அற்புத பலன் கிட்டும். 2022 ஆண்டு ரஷ்ய உக்ரைன் போரின் போது அங்கு வசித்த இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு வர இந்த அமைப்பினர் உதவி செய்தனர். இந்த அமைப்பினர் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றனர். தன்னலமற்ற சேவை வழங்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பொது நோக்கத்துடன் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணையும் போது அது மிகப்பெரிய சக்தியாக மாற்றம் பெறும். எதிர்வரும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடுத்த 20 வருடங்களில் எட்ட வேண்டும். மேலும் இந்த இலக்கை நோக்கி நாடு முன்னேற்றம் கண்டு வருகின்றது என்றார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள அலட்டியன் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் குறைந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் 59 ஓட்டங்களால் வெற்றி பெற்று பங்களாதேஷ் அணி சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கடந்த வருடம் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் ஐக்கிய அரபு ராச்சியத்தை 195 ஓட்டங்களால் வெற்றி கொண்டு பங்களாதேஷ் சாம்பியனாகி இருந்ததுடன் இந்த வருடம் 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் சாம்பியனான பங்களாதேஷ் இளையோர் அணியை இலங்கையின் நவீத் நவாஸ் பயிற்சி அளித்து வருகின்றார். 4 வருடங்களுக்கு முன்னர் 19 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் உலக கிண்ண போட்டியில் பங்களாதேஷ் சாம்பியன் ஆன போதும் நவீத் நவாஸ் பயிற்றுனராக இருந்ததுடன் இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்டு 19 வயதுக்கு உட்பட்டு பங்களாதேஷ் அணி 49.1 பந்து பரிமாற்றங்களில் சகல இலக்குகளையும் இழந்து 198 ஓட்டங்களை பெற்றது. இதன்படி முகமது ஜிகாப் ஜேம்ஸ் 40 ஓட்டங்களையும் ரிசான் ஹொசைன் 47 ஓட்டங்களையும் திறமையாக துடுப்படுத்தாடி பெற்றனர். இதேவேளை பரித் ஹசன் 39 ஓட்டங்களையும் சவாத் அப்ரார் 20 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் ஜூதாஜித் குஹா 29 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் ஹார்திக் ராஜ் 49 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் சேத்தன் சர்மா 48 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றினார். 199 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்தியா 35.2 பந்து பரிமாற்றங்களில் சகல இலக்குகளையும் இழந்து 139 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. இந்திய துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் முகமது அமான் 26 ஓட்டங்களையும் ஹார்திக் ராஜ் 24 ஓட்டங்களையும் கே.பி. கார்த்திகேயா 21 ஓட்டங்களையும் சி. அண்ட்ரே சித்தார்த் 20 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் அசிசில் ஹக் 8 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும் இக்பால் ஹொசைன் 24 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும் அல்பஹாத் 34 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் ஆகிய 2 விருதுகளையும் பங்களாதேஷ் பந்து வீச்சாளர் இக்பால் ஹொசைன் பெற்றுக் கொண்டார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.